ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளது உள்ளபடி சொல்ல வந்தால் நான் உங்கள் சுஜிதா. இப்போ வந்து கீ மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து குழந்தைங்களாம் வேறு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூப்குள்ளே போனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கீ கீ கீன்னு சொல்லிட்டு அதே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ண என்னன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுவும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னோன்னா சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டேன். ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, அந்த குளியல் பவுடரை தவிர. ஸோ வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் சேர்க்கலாம் அப்படின்னு யோசனை. ஓகே, இது நம்ம ஏன் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வந்து சுத்தமாக பண்ணக்கூடாது, பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் தனியாக வேற உட்காந்து பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகும் எனக்குலாம் தெரியாது. ஏன்னா இந்த இதில் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். காப்பர் பிளேட்டில் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. உருட்டுற பாத்திரமும் வந்து காப்பரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் வந்து என்கிட்ட காப்பர் பிளேட்டு இல்லாத பட்சத்தில் நான் வந்து இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கீ மாய்ஸ்சரைசர் செஞ்சு காட்டுறேன். ஓகே, பசு நெய்யாக எடுக்கணும். ஓகேவா, என்கிட்ட வந்து இந்த பிராண்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சும்மா இந்த ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக இது நம்புற அளவுக்கு போட்டுட்டு அதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் வரும். அதனால இவ்வளோண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லபடியாக வரணும். ஓகே, கரெக்டாக இது ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதனால நான் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஆரம்பிக்கிறேன். இன்னொன்று, இவ்வளோ பெரிய பாத்திரத்துக்கு இவ்வளோ பெரிய சொம்பு வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லையே டம்ளர் வச்சு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்போ முடிக்க போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். செகண்ட் டைம் தண்ணி ஊற்றலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொம்பை வச்சு பண்ணுறதுனால சைட்லலாம் அந்த கீ போய் ஒட்டிக்குதுல. ஸோ அதையும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த பாத்திரம். ஸோ இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக சைடு வந்து வளைவாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. சேம் வந்து சொம்பும் அதே மாதிரி வளைவாக இருக்கிறத எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, வேலை டக்குன்னு முடியுது. தேர்ட் டைம். மெயினாக வந்து ஒரு சிலவங்க செய்யும்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்க ரொம்ப போட்டு சுற்றாமல் கொஞ்சமாக சுற்றிட்டு அடிக்கடி தண்ணி விட்டுறாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீ ஸ்மெல் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கீ ஸ்மெல் அடிக்காது. இந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 டைம்ஸாவது வந்து நம்ம இது மாதிரி சுற்றணும். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லைட்டாக எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. அதே போல் ஒரு 50th டைம்லாம் நம்ம என்ன ஆகும், நம்ம கை வந்து என்ன ஆகும்னு நினச்சாலே பயமாக இருக்குது. பட் ஓகே, நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக செய்வோம் அப்படின்ட்டு நான் செஞ்சுருக்கேன். இன்னொன்று, ஒரு சிலவங்க வந்து மிக்சியில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மிக்சியில் நம்ம பண்ணணும்னு வைங்களேன். சமையலுமே சொல்கிறேன். சமையல் வந்து மிக்சியில் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வேறு. ஓகேவா, அதே போல் நம்ம கையால் அம்மி வச்சு அரைச்சு அதில் செய்கிற குழம்பு டேஸ்ட் வேறு. ஓகேவா,
நம்ம ஃபேஸ்க்கு பண்ண போகிறோம். ஃபேஸ்க்கு வந்து மெயினாகவே நம்ம ஃபேஸ் பேக்கு கூட மிக்சியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த ஹீட்டு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வராது. ஈவன் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறதை காட்டிலும் ஓகேவா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மிக்சியை வந்து யூஸ் பண்ணாதீங்க. மிக்சியில் வந்து மாய்ஸ்சரைசர் செய்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதனால தான் மிக்சியில் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3rd டைமே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. 4 ஆக்சுவலாக நான் செய்கிறது நல்ல மெத்தடுன்னு நினைக்கிறேன், கரெக்டான மெத்தடுன்னு நினைக்கிறேன். Five. கை முடிஞ்ச அளவுக்கு அந்த கீழே கை படாத அளவுக்கு பார்த்துக்குவோம். சுத்தமாக செஞ்சீங்க அப்படின்னா ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு 3 மந்த் இல்லை 4 மந்த் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கை படாமல் அதை வந்து க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். உருட்டுங்க, கைப்படாமல் உருட்டுங்க. 6. Seven. 8. 9. இந்த இடத்துல வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ஒட்டாமல் வரணும், அதான் மெயின். ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு தண்ணி ஊற்றும் போதும் இந்த கீ வந்து அதோட தன்மையை மாற்றிக்கிறது உங்களுக்கு தெரியும், வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது ரிசல்ட் பார்க்குறதுக்கு. இவன் வந்து நான் கையில் க்ளவுஸ் இருக்கான்னு தேடி பார்க்குறேன். அந்த சைட்லலாம் வந்து தெரிச்சிட்டு அங்கங்கே கீ நிற்கிது. க்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு க்ளவுஸ் இருந்துச்சுன்னா போட்டு வரேன். இந்த தண்ணி வந்து இப்படி பிரிஞ்சு வரும்போது கீயோட ஒட்டாத டைமில் தான் நீங்கள் வந்து தண்ணியை இதில் ஊற்றணும். $21 டைம்ஸ் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா இந்த முட்டை பீட் பண்ணால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. இப்போ வந்து எனக்கு அந்த நெய்யோட தன்மை இப்போ சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சாவது நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து விடாமல் பண்ணலாம். இப்போ தான் 21st வந்திருக்கேன். வாட்டரையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு வேறு. ஸோ வாட்டர் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வருது. இப்போ வந்து 29th டைம் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வாட்ரு பார்த்திங்கன்னா கீ இல்லாமல் தனியாக வருதா. இதை ஊற்றுனதுக்கப்புறம் 30th வாட்ரு ஊற்றணும். ஒரு 60 டைம்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கவர் பண்ணுறேன். கை வலிக்குது, ஷோல்டரு செம்மையாக வலிக்குது.
அந்த சொம்பை பிடிச்சு இந்த இடமே கட் ஆகுற மாதிரி வலிக்குது. இப்போ தான் வந்து 37th டே வந்துட்டுருக்கேன். நிலைமையை நினச்சா எனக்கே சிரிப்பாக வரும். மக்களே இப்போ வந்து 60வது டைம் பண்ணிட்டேன். இப்போ அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுறேன், கைவலி கூட பார்க்காம. ஏன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரணுன்றதுக்காக. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாகவும் செய்கிறேன், அதே போல் கரெக்டாக அளவு கரெக்டாக ஊற்றிட்டு வரேன். இப்போ 60th வந்து முடிஞ்சிருச்சு. 61 ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அதை முடிக்கணும். அதே போல் ஏமாற்றாமல் முடிக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் நம்புவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக 100 டைம்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். கை வலினா வலி, அப்படி ஒரு வலி, படுத்து தூங்கலாம் போல் டயர்டாகவே ஆகிடுச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண அப்படி இருக்கும், அந்தளவுக்கு உடம்புல அப்படின்னு இருக்குது. பட் இருந்தாலும் சரி பண்ணுவோன்னு பண்ணிகிட்ருக்கேன். 100 முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன். நான் ஒரு ஆளே பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபோன் ஹேண்டிலிங்லாம் பண்ணுறப்போ அந்த கீ வந்து ஃபோனில் ஒட்டிக்குது. ஸோ அதுவே எனக்கு அதை துடைக்க ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப தலைவலியாக இருக்குது. பட் இருந்தாலும் 79th டைம் வந்துட்டேன். மனசை தளர விடாமல் 51 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து முடிச்சிடலாம். பசி மயக்கம் வர காலையில் சாப்பிட்டேன், இருந்தாலும் டயர்ட். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கிட்ட ஆயிடுச்சா. ஸோ வந்து டயர்டாகிட்டேன் ரொம்ப. இப்போ வந்து 80th நல்ல வேலை நிறைய கீ போடல, இல்லைன்னு வைங்களேன் ஒரு வலி ஆயிருப்பேன் போல. இந்த பேக் சைட் ஷோல்டர்லாம் வலிக்குது எனக்கு. இன்னொன்று இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். கீ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வாட்டர் ஊற்றிட்டு கூட கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியை காலியாகும், கூட கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நல்லா ரொட்டேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ டைம் ஆக ஆக அந்த டைமிங் வந்து கம்மியாகுது. வாட்டர் டக்குன்னு நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடுது. ஸோ ஒரு 50 டைம்ஸ் வந்து இப்படி ரோல் பண்ணுறோன்னா ஒரு 30 டைம்ஸ்லேயே வந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த பெனிஃபிட் இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் நேச்சுரலாக மாய்ஸ்சரைசர் வேணும், ஃபேமிலிக்கே வேணும்னா ஃபேமிலியே உட்காந்து இது மாதிரி உருட்டிட்டு இருங்க. ஒரு டப்பாவாக அட்லீஸ்ட் ஒரு 50 கிராம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பாட்டிலாவது வரும். நான் ரொம்ப கம்மியாக போட்டனால எனக்கு இவ்வளோ தான் வரும் மாய்ஸ்சரைசர். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒன் டைம் நம்ம பண்ணிட்டோம், ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் பண்ணிக்கலாம். 90th டைம் வந்துட்டேன். இன்னும் 10 தான் இருக்குது. என்னோட கேமராவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ மேகமூட்டம் இருக்கிற மாதிரி ஹைட் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு என் ஃபோன் ஃபுல்லாக கீயாக இருக்குது. ஃபோன் ரிப்பேர் ஆகிடுமோன்னு வேறு பயமாக இருக்குது. எனிவே சீக்கிரம் முடிக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். 91 எப்படியோ 97th வந்துட்டேன். இன்னும் 3 தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 99 98 சாரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பசங்க மயக்கத்தில் ஒரு மாதிரி கேர் ஆகிட்டேன். எப்படா 100 வரும் அப்படின்ற இதில் இருக்கேன். முடிஞ்ச அளவு கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெளியே வந்துடுது. ஸோ அந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து ஒவ்வொரு வாட்டர் ஆட் பண்ண அதோடது வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து விசிபிளாகவே தெரியுது.
99. ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, நம்ம ஒரு க்ரீம் தயாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வகையில் வந்து இந்த மெத்தடு சூப்பர்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து எதையோ பெருசாக நம்ம சாதிச்ச ஃபீல் இருக்குது. கை வலிக்க வலிக்க, உடம்பு வலிக்க வலிக்க ஒரு 3 மணி நேரம் நம்ம உட்காந்து செஞ்சுருக்கோம். 100 முடிய போகுது. ஜாலியாக இருக்கு. ஸ்டார்டிங்கில் நம்பர் 1 ஆரம்பிச்சல, அப்போ ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். பட் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஹாப்பியாக இருக்கு. எந்த விஷயத்த ஆரம்பித்தாலும் பேக் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் வருது. அது மாதிரி இந்த கீ மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணும்போது வாழ்க்கையோட தத்துவங்கள் எல்லாமே புரியுது எனக்கு. எவ்வளோ கஷ்டத்துலையும் எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அவ்வளோதான், 100 முடியுது. இப்போதைக்கு நான் என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்படியே ஒரு க்ரீம் பதத்துக்கே இருக்குதுங்க, சூப்பராக இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. 100. ஓகே, இப்போ வந்து இது மாதிரி இருக்கா, இதை வந்து நல்லா வழித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு வந்து காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா நான் 10 o'clock ஆரம்பித்தேன்னா 11, 12, 1:15 கிட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 hours கிட்ட நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பண்ணியிருக்கேன் வெற்றிகரமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக நம்ம வந்து கீ மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். ஸோ ஃபேஸில் வந்து சுத்தம் பவுடர் ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லாத மாதிரி கிளியர் ஸ்கின்னோட நான் இருக்கேன். ஓகேவா, இந்த ஸ்கின்ல வந்து இந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதில் வந்து கையை தொட்டு மாய்ஸ்சரைசர் எடுக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு வந்து சுத்தமாக கீ ஸ்மெல்லே அடிக்கல. ஓகேவா, சூப்பராக இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய நெக்கில் போட்டுக்கிறேன். நெக்கில் வந்து நல்லா மாய்ஸ்டர் பண்ணுதான்னு சொல்லி பார்ப்போம், அப்சர்வ் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணி எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் ஃபஸ்ட்டு நெக்கில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து ட்ரையாக இருக்குது, இந்த சைடு வந்து லைட்டாக க்ளோயிங்காக இருக்கா. அப்சர்வ் ஆகுதானா, நல்லாவே அப்சர்வ் ஆகுது. பட் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டோம்னா எந்த அளவுக்கு லைட்டாக ஒரு இருக்குள்ள அது மாதிரி தான் இருக்குது. பட் வந்து ஆயில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ மாய்ஸ்சரைசர் மாதிரியே இருக்குது. பொதுவாகவே கீ பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எனக்கு கீயோட ஸ்மெல் வந்து சுத்தமாக இல்லை. இதை வந்து நம்ம ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டலாம். நேச்சுரலாக நானே க்ரீம் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி, ஜாலியாக இருக்குது ஒரு சைடு. லைட்டாக கிளார் அடிக்குதா, கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஆயில் ஸ்கின்னுக்கு செட் ஆகவே ஆகாது. ஓகேவா, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக 100% சொல்கிறேங்க, ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகவே ஆகாது. எனக்கு வந்து சூப்பராக இருக்குது, நல்லா க்ளோயிங்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வந்து ஏதாவது ஒரு மேக்கப்பில் இந்த மாய்ஸ்சரைசரை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தென் நான் வந்து மேக்கப் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா, எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மாய்ஸ்சரைசருக்கு வந்து 7 days வரைக்கும் வெயிட் பண்ணுமானே தேவையில்லை. ஏன்னா மாய்ஸ்சரைசரோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஓகேவா, அவ்வளோதான் ஒழிய இந்த மாய்ஸ்சரைசரால் நம்ம ஸ்கின் டோன் வந்து ஒரு டோன் அதிகமாகுது இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கெமிக்கல் ப்ராடக்டில்
இப்போ வந்து நம்ம கீ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் அது, ஓகேவா? அதை வச்சு நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணி பார்க்கலாம். எவ்ரி நைட்டு வந்து நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்காக யூஸ் பண்ணி பார்க்குறேன். 7 days கழிச்சு ரிசல்ட் எப்படி இருக்குது, இல்லை ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையா, அப்படியே தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் மெனக்கெட்டு ஒரு 3 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.